மக்களே வெல்கம் டு தமிழ் அப்டேட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கான லேட்டஸ்ட் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, தற்போது வழங்கப்பட்ட ரூபாய் 1000 தானே எல்லாத்துக்குமே அக்கௌண்ட்டில் வந்துட்டுருக்கு. அந்த தொகை வந்துட்டு ஏற வாய்ப்புள்ளது. எவ்வளோனா 1500லேருந்து 2500க்குள்ளே போட சான்சஸ் இருக்குது. அது வந்துட்டு பரிசீலனை செய்து வருகிறாங்க. பொங்கல் பண்டிகைக்கு பிறகு இது குறித்து ஒரு முழுமையான அறிவிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் நடைபெற்ற வெல்லம் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை வந்துட்டு நிச்சயம் உயரும் அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதன் மூலம் கூடுதலாக எவ்வளோனா 16,94,339 பெண்கள் வந்து புதியதாக இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த வரவிருக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா, வருமான வரம்பு இருக்கு இல்லையா, அந்த 2.5, அதாவது ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் 1000 ரூபாய் வாங்கணும் அப்படின்ட்டுலாம் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே நீக்கி அனைவருக்குமே இந்த உரிமை தொகை வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து பரிசீலனை வந்து முயற்சி எடுத்துகிட்ருக்காரு. அது மட்டும் அல்லாமல் இந்த 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, சான்சஸ் வந்து 1500லேருந்து 2500 வரைக்குமே ஏற வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருக்கெல்லாமே இன்னைக்கு இல்லைன்னா நேற்று வந்துட்டு அந்த 1000 ரூபாய் அந்த அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கும், யாருக்கெல்லாம் அக்கௌண்ட்டில் ஏறல, யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆணுச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். இந்த மகளிர் உரிமை தொகைக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா, குடும்பத்திற்காக வாழ்நாள் எல்லாம் உழைக்கும் பெண்களுக்கான உழைப்புக்கு அங்கீகாரம் வழங்குறது தான் அதனோட முக்கியமான நோக்கம். யார் எல்லாமே தகுதியானவங்க அப்படின்னா, குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட மனைவிகளுக்கு இது வந்துட்டு போய் சேரும். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ளே இருக்கணும். அதுதான் வந்துட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறதா நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 ஏக்கருக்கு குறைவான நன்சை அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புன்சை நிலம் வந்துட்டு வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள். ஆண்டு மின்சார பயன்பாடு பார்த்தோம் அப்படின்னா 3500 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. வயது பார்த்தோம் அப்படின்னா 21 வயசு வந்துட்டு முழுமையாக பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். இதெல்லாம் தான் அவங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவாக வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், குட் பை. தேங்க்யூ.